எப்படி தனியா திருடுனா பெருசா பணக்காரனாக முடியாது. நம்ம கூட இன்னொருத்தனையும் கூட்டு சேர்த்து பெருசா ஒரு திட்டத்தை போட்டா ரொம்ப பெருசா வேட்டையாடலாம். இந்த முட்டா பையன் ராமுவையும் கூட்டு சேர்க்கலாம். அவனை எப்படி கூட்டு சேர்க்கறதுன்னு பார்ப்போம். அந்த வழியில ஒரு வீடு இருக்கு. அங்க யோ உன்னையத்தான். உனக்கு குடும்பம் நடத்த துப்பு இல்லைன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணுன? பக்கத்து வீட்டு சம்பவம் பாரு, எவ்வளவு சம்பாதிக்கான். நீ ஒத்த பைசாவாது கொண்டு வந்தியா? எப்ப பாரு காசு இல்ல காசு இல்லன்னு. இனி நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். சை, எப்ப பாரு காசு காசுன்னு. எனக்கு இனி எங்க இருக்க பிடிக்கல, நான் கிளம்புறேன். ராமு விரக்தியா வீட்டை விட்டு வெளியே போறான். ராமு சோகமா தெருவுல நடக்கும்போது அங்க ஏய் சோமு தம்பி, நல்ல வேலையா உன்னை பார்த்தேன். என்னை காப்பாத்துல. எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? என்னோட குடும்பம் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கு. வீட்டில் ஊர்லன்னு எங்கேயும் தலை காட்ட முடியல. அட அண்ணன், நானும் உன்னைத்தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலையா நீயே வந்துட்ட. என்கிட்ட ஒரு வேலை இருக்கு. எனக்கு அந்த வேலைக்கு ஒரு கூட்டாளி தேவைப்படுறான். அட வேற ஒன்றும் இல்லை, எங்க கூட சேர்ந்து திருடணும். திருடுறதுல பாதியை நீ எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க அண்ணன்? திருடணுமா? சரி, ஒத்துக்கிறேன். ஆனா நம்மளை பிடிச்சிட்டா? அட, இந்த திருட்டு தொழிலில் நான் ஒரு பிஸ்தா. அப்படிலாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க அண்ணன். அவ்வளோ சூதானமாக எப்படி திருடுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரச்சனை ஒன்றும் வராதுன்னா எனக்கு சரிதான்ப்பா இந்த தொழில். சரி அண்ணன், வேற சந்தேகம் ஒன்றும் இல்லைல்ல? அப்போ கவனமாக கேளு. அரண்மனை மாடிக்கு ராத்திரி 12 மணி அப்போ வா. மறக்காம உடம்புல நல்லெண்ணெய் தடவிக்கோங்க அண்ணன். இந்தா எண்ணெய் பாட்டில உன்கிட்டே வச்சுக்கோ. கிளம்புறதுக்கு முன்னாடி திரும்ப எண்ணெய் தடவிக்கோ. கவனமா ஏறி பூரா நடந்துக்கோ. ஏதோ கெட்ட நேரம் இப்படி நடந்துருச்சு. ஆனாமா இப்ப எதுக்கு அப்பா என்ன தடவுறாங்க? திருடங்க தான் இப்படி என்ன தடவி திருடப்பாங்க கேள்விப்பட்டேன். திருடி மட்டும் அப்பா மாட்டினா தர்மடி தான். பாத்தியாவும் என்ன சொல்றான்னு? விதி எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் அவனை இப்படி பேச வைக்குது. மூஞ்ச பாரு. அவன் ஒரு சின்ன பையன், அவன் சொல்றத பெருசா எடுத்துக்காத. சரி சரி, இனியும் இங்க நிக்காத, இங்க இருந்து கிளம்பு. ராத்திரி ஆனதும் ஒரு பெரிய மரத்துக்கிட்ட சோமு நிக்கிறான். ராமு சோமோ பார்க்க அந்த இடத்துக்கு வர்றான். என்னண்ணே, வந்துட்டியா? உனக்கு எல்லாம் சரிதானே? ஆமாப்பா, நடு ராத்திரி ஆச்சுல்ல, இப்போ கிளம்புவோமா? அண்ணே, நீங்கள் அந்த வீட்டுக்கு போங்க, நான் பக்கத்து வீட்டுக்கு போகிறேன். ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க அண்ணே. வாடா வா, என்னோட வீட்டுக்கே வந்துட்டியா? எனக்கு உன்கிட்ட முடிக்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு. ஏன் நிக்கிற? அம்மா, என்ன இது? நான் வீட்டுக்குள்ள வந்தது இந்த கிழவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் தூக்கத்தில் பேசுறாரா இல்லை நிஜமாவே என்னை பார்த்துட்டு பேசுறாரா? என்னை பிடிக்க சதி பண்றாரோ? எதுக்கும் கிட்ட போய் பார்த்துருவோம். கடவுளே காப்பாத்து. ராமு அந்த கிழவர்கிட்ட போய் அவர் முகத்துக்கு முன்னாடி கையாட்டுறான். அடா கொசுவ. அடா, என்ன இந்த ஆளு? தூங்குற மாதிரியும் இருக்கு, ஆனாலும் முழிச்சு பேசுற மாதிரியும் இருக்கு. எப்பா சாமி, நம்மளால இவரை சமாளிக்க முடியாது. நேரம் இருக்கும் போதே இங்கிருந்து ஓடிடுவோம். ராமு அந்த வீட்டை விட்டு ஓடி வெளியே வந்துட்டான். அண்ணே, நிறைய கிடைச்சிருச்சு போல. ஏன் உன் மூஞ்சி ஒரே பதட்டமா இருக்கு? எப்பா சோமு, அந்த வீட்டில் ஒரு பெருசு இருக்கு. அது தூக்கத்தில் என்கிட்ட முழிச்சு பேசுகிற மாதிரியே இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலை, பயமாக இருந்துச்சுப்பா. அதான் ஓடி வந்துட்டேன், ஒன்றுமே எடுக்கலை. அட என்னண்ணே, உனக்கு பயமாக இருந்தால் இப்போவே போயிடுண்ணே. தயவு செஞ்சு வேலையை கெடுக்காதீங்கண்ணே. ராமுவை திட்டிட்டு சோமு அந்த வீட்டுக்கு போறான். வாடா வா. என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவன் கூட வரலையா? அட ஆமா, உண்மைதான். இப்படி ஒரு ஆளை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. தூங்குறாரு, ஆனா முழிச்ச மாதிரியும் இருக்கு. ராமு சொன்ன மாதிரி தான் இருக்கு. சரி,
கிட்ட போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சோமு அந்த கிழவர்கிட்ட போய் அவர் முகத்துக்கு முன்னாடி கையாடுறான். அட குட்டி கொசுவே, என்கிட்ட மாட்டாமையா போயிட போற. இன்னைக்கு உனக்கு கடைசி நாள். ராமு சொன்னது சரிதான் போல. இந்த பெருசு தூக்கத்துல கொசு பிடிக்கிறன்னு சொல்லிட்டு நம்மளை மாட்டி விட்டுடும். முதல்ல நாம மாட்டிக்காம இங்கிருந்து ஓடிட வேண்டியதுதான். அதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன சோமு, நான் சொன்னது உண்மைதானே? ஆமாண்ணே. சரி வாங்க, பங்க பிரிக்கலாம். ராமுவும் சோமுவும் அவங்க திருடுனதை வெளியே எடுத்தாங்க. எங்க பாரு, எனக்கு இந்த நகை கிடைச்சது. அதை நான் எடுத்துக்கிறேன். இது உனக்கு ரொம்ப பயன்படும். புதுசு மாதிரி சும்மா தகதகன்னு மின்னிட்டு இருக்கு. சோமு அந்த நகைய ராமுவை ஏமாத்தி எடுத்துக்கிட்டான். ஆனா ராமுவால ஒன்னும் செய்ய முடியல. அடுத்த நாள் விடிஞ்சதும் ராமு அவன் வீட்டுக்கு போறான். ஆமா, நேத்து ராத்திரி உனக்கு என்ன கிடைச்சது? நீ என்ன ஒண்ணு என்கிட்ட எடுத்து காமிக்கவே இல்ல. என்ன கிடைச்சது? என்கிட்ட காட்டு, முதல்ல எடுத்துட்டு வா. ஐயோ, இவ வேற காட்டு காட்டுன்னு சொல்லுறாளே. அதென்ன அவ்வளோ பெருசா? ஐயோ, எப்படி காட்ட? ராமு பயத்தோட அந்த ஜக்க அந்த பையில இருந்து எடுத்து காட்டுறான். ஆ, போயும் போயும் இந்த ஜக்கா கொண்டு வரவா போன? இந்தா நீயே வச்சுக்கோ. என்னைக்குதான் உருப்படியா ஒரு வேலை பார்க்க போறியோ எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு சுப்பு, சோமு, அக்கா ராக்கு வருவத பாக்குறா. அவ கழுத்துல அந்த நகை போட்டிருக்கா. அக்கா பாத்தியா, நேத்து சோமு அண்ணா இதை எங்க கிட்ட கொண்டு வந்தான். இந்த நகை ரொம்ப அழகா இருக்கா. உனக்கு ராமு அண்ணா என்ன கொண்டு வந்தான்? என்கிட்ட காட்ட அக்கா. போய் எடுத்துட்டு வா சீக்கிரமா. அத்தை, காலையில அப்பா ஒரு ஜக்கு குத்தாங்க அம்மா கிட்ட. ஆனா அம்மா அத அப்பா மூஞ்சிலே வீசிட்டாங்க. ஆனா ஏன் அம்மா அப்படி வீசினாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒன்றும் புரியலனாலும் எனக்கு நல்லாவே புரியுது. அக்கா, உனக்காக ராமு அண்ணா நல்ல பாத்திரம் கொண்டு வந்தார் போல. உன் மேல எவ்வளவு பாசம். ஆனா அது எதுவா இருந்தாலும் அந்த சக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி, ஒரு விஷயம் நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்று கேட்கலாமா? சரி கேளுங்கண்ணே. இல்லை, என்னைக்காவது நீ திருடும்போது மாட்டிருக்கியா? நீ உண்மையாக சொல்லணும். அண்ணே, என்ன கேள்வி கேட்டுட்டு என்ன பார்த்து என் உடம்புல ஓடுறது திருட பரம்பரையோட ரத்தம். 14 தலைமுறையாக நாங்கள் திருட்டு தொழிலில் புகழ் வாய்ந்தவங்க. என்னை பிடிக்க யாருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக நீ பெரிய திருடன் தான். அண்ணே, நீ அந்த வீட்டுக்குள்ள போ, நான் இந்த வீட்டுக்குள்ள போறேன். வேலையை முடிச்சிட்டு பார்ப்போம். ராமு அந்த வீட்டுக்கு போனான். அங்க ஒரு ஆளு தூங்கிட்டு இருந்தான். ஒரு பணப்பெட்டியும் பார்த்தான். அதுகிட்ட போனான். பா, இந்த பணப்பெட்டி எனக்காகவே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பணத்துல பாதி பணத்தை எப்படியாவது சோமுக்கு தெரியாத மாதிரி மறைச்சி வைக்கணும். ராமு அந்த பணத்தை எடுத்து அவன் கொண்டு வந்த பையில எடுத்து வச்சான். இப்போ நானும் ஒரு மிகப்பெரிய திருடன் தான். இந்த ராத்திரியில யாரு சிரிக்கிறது? சாந்தி பேயா இருக்குமோ? டேய் திருடன், டேய் நில்றா, டேய் டேய். ஐயோ அம்மா, வலிக்குதே. அண்ணே, என்னை விட்டுருங்கண்ணே. நான் தொழிலுக்கு புதுசண்ணே. என்னோட குரு வெளியில தான் இருக்காருண்ணே. அவரை பிடிங்கண்ணே. வேணும்னா அவரை பிடிச்சி துவைச்சி எடுங்கண்ணே. அண்ணே அண்ணே. ஏலே ராமு அண்ணே, அண்ணே. பாவம் அண்ணன் மாட்டிக்கிட்டாரு போல. உள்ள என்ன நடக்குதுன்னு கிட்ட போய் கேட்போம். என்னைக்கு உனக்கு ரொம்ப மோசமான நாள்? ஐயோ, என்ன அடி சத்தம் இங்க வர கேக்குதே. அடிக்கிற அடியில ஒரு எலும்பாவது மிஞ்சுமான்னு தெரிலையே. அம்மா, பாவம் அண்ணன். அண்ணன் என்னை மன்னிச்சிடு. என்னால் உன்னை காப்பாற்ற உள்ள வர முடியாது அண்ணன். ஆனால் நான் உனக்காக இங்கேயே காத்துட்ருக்கேன் அண்ணே. சீக்கிரமாக வந்து சேருங்க அண்ணே.
உன் கூட இருந்தா யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னியே தம்பி. இப்படி மாட்டி விட்டு அடி வாங்க வச்சிட்டியே. நான் கத்துனது ஊருக்கே கேட்டிருக்கும். நீ உள்ள வந்து காப்பாத்திருக்கலாமே தம்பி. ஏன் வரல? அழாத அண்ணன், அதான் உயிரோட வந்துட்டல்ல. இனிமே உனக்கு ஒன்றும் ஆகாது. போக போக உன் உடம்பு பழகிடும். சரி வா, இப்போ நீ திருடுனதுல என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்து பங்க பிரிப்போம். சோமு ராமு கொண்டு வந்த பணத்தை பிரிக்கிறான். அதுல நிறைய பணம் அவன் பக்கம் வைக்கிறான். ராமு பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா சோமு அநியாயமா ஒரு கட்டை மட்டும் ராமு கிட்ட கொடுக்கறான். இந்த பணத்தை வச்சுக்கோங்க. நல்ல மருந்து வாங்கிக்கோங்க அண்ணே. இந்த எண்ணெயையும் வச்சுக்கோங்க. உடம்புல தேய்ச்சி மசாஜ் பண்ணா வலி போகும் அண்ணே. நாளைக்கு சரியான நேரத்துல இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. சோமு சொல்லிட்டு போயிட்டான். ஏமாந்த ராமு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான்.